அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு பாடம் சம்மந்தப்பட்டது. தமிழ் பாடம். ஆஸ்திரேலியா புத்தகம் இது. யாருக்காவது நேரம் இருந்தா பாருங்க. ஏன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க பாருங்க. எப்படின்னா, இது வந்து 1ஆம் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும்ல, எல்கேஜி, யுகேஜி அந்த மாதிரி கிளாஸோட புக்கு. இதோட முதல் பாடத்த பாருங்க. உயிரெழுத்துக்கள் போட்டிருக்கா? உயிரெழுத்துக்கள் முடிச்சுட்டு ஒரு கதை இருக்கு. ஒரு அம்மா இங்கே வா வா பாட்டு இருக்கு. நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, உயிரெழுத்துக்கள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும் சொல்லுங்க? இந்த பக்கம் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வருது. உயிர்மெய் எழுத்துக்கள் வந்ததுன்னா, எப்படி வந்து என்னன்னு சொல்லித் தர்றது? அப்போ வந்து இட்டு, டா, டா, இம்மு, இ, ம, மா இத சொல்லித் தரணும். அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்துக்கள் எப்படி சொல்லித் தர்றது? வரிசையா போகணும்ல. இப்ப நம்ம ஊர்ல அப்படிதானே படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1ஆம் கிளாஸ் பாடம். 1ஆம் கிளாஸ் பாடம் தெரியுதா? இது எப்படி எழுதியிருக்காங்கன்னு? அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள வந்து இப்படி படிக்கக்கூடாது. உயிர்மெய் எழுத்துக்கள வந்து மனப்பாடம் பண்றது வந்து மெய்யெழுத்துக்கள் வரிசையில மனப்பாடம் பண்ணணும். அதாவது கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ் அப்படின்னு மனப்பாடம் பண்ணணும். ஆனா எழுத கத்துக்கிறப்போ உயிரெழுத்துக்கள் வரிசையில தான் படிக்கணும். அதாவது அ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை, ஈ வரிசை. ஓகே. ஏன்னா இதுல வந்து எல்லாமே ஈஸியா இருக்கும். உகரம், ஊகாரம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் இந்த அவ், ஆ, ஒ, ஓ, ஔ வரிசை இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பசங்களுக்கு. இந்த ஊவும், உகரமும், ஊகாரமும் கத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்க பாருங்க. இந்த வரிசையில படிச்சா, இந்த முக்கியமான இந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? பாதிக்கு கீழ வர வேண்டிய அதாவது இந்த ஏ, ஐ இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துக்குள்ள வர்ற இந்த விஷயத்த வந்து அவங்க முழுசா கத்துக்கவே முடியாம, ஒவ்வொரு வருஷமும் உயிர்மெய் எழுத்துக்கள வந்து திருப்பி, திருப்பி, திருப்பி அவங்க படிக்கிறாங்க. ஆனாலும் அந்த முக்கியமா இந்த ஊ வரிசையும், இந்த ஓ வரிசையெல்லாம் அப்படியே கன்ஃப்யூஸ் பண்ணி அப்படியே தப்பு தப்பா படிச்சுட்டு இருக்காங்க. இத வந்து இந்த முறையில படிச்சா அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது என்ன பொறுத்தவரை. ஏன்னா நீங்க ரொம்ப இந்தியாவிலே நம்ம அப்படி படிக்கல. அதாவது இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாதிரியும், தமிழ் வந்து 2வது மொழியா படிச்சுட்டு இருக்க இந்த பிள்ளைங்களுக்கு இந்த முறை தப்பு. இந்த முறை சரிப்பட்டு வராது. இன்னொரு புக்க காமிக்கிறேன் பாருங்க புரியும்படியா. இது வந்து இந்த 1ஆம் கிளாஸ் புக்கு. 1ஆம் கிளாஸ் புக்கு தெரியுதுங்களா? 1ஆம் கிளாஸ் தமிழ் 1. 1ஆம் கிளாஸ் புக்கு எப்படி சொல்லி தர்றாங்கன்னு பாருங்க. தெரியுதா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ இந்த வரிசையில சொல்லி தரக்கூடாது. புரியுதா? இந்த வரிசையில சொல்லி தரக்கூடாது. இந்த எழுத்துக்கள் எழுதி இது எல்லாமே ஆவோட சேர்ந்து வரணும். அடுத்து வந்து ஆக்கு அடுத்த அப்புறம் ஆவோட சேர்ந்து இது எல்லாம் வரணும். அப்பதான் வந்து பசங்களால வந்து அந்த எழுத்துக்களோட வடிவத்தை நல்ல மனசுல பதிய வச்சுக்க முடியும். இங்க பாத்தீங்களா? இப்படி சொல்லி தந்தோம்னா எவ்வளவு வருஷமானாலும் பிள்ளைங்க குழப்பமா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்லயே நாங்க அப்படி படிக்கல. இங்க பாருங்க. அஹ் இந்த ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் படிக்கிறோமா, அடுத்து மெய்யெழுத்துக்கள் படிக்கணுமா, அடுத்து மனப்பாடம் இப்படி பண்ணலாம். இந்த கா இங்க பாருங்க, கா வரிசையில் இப்படி மனப்பாடம் பண்ணலாம். ஆனா எழுத கத்துக்கிற முறை வந்து இப்படிதான் கத்துக்கணும். இங்க ஆ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை இப்படி கத்துக்கிட்டே வர்றப்போ இந்த ஊ 2 இருக்குல்ல, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கவனமா கத்துக் கொடுக்கணும். அடுத்து வந்து இந்த 3 வந்து ரொம்ப ஈஸி. ஆனா வந்து ஊ 2 வந்து கன்ஃபியூஸ் பண்றதுனால அவர்களால ஒரு வார்த்தையை முழுசா வாசிக்க முடியாது. அப்ப சென்டென்ஸ் எப்படி வாசிப்பாங்க? கிளாஸ் தான் மாறுமே தவிர இந்த மெத்தடு சொல்லி கொடுக்குற இந்த இந்த மெத்தட் இங்க பாருங்க. இந்த மெத்தடு வந்து சரியில்லை. எங்க இந்த நோட்டு? இந்த மெத்தடு வந்து சரியில்லாததுனால மாணவர்கள் வந்து சும்மா பின்தங்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியா? எப்படி இருக்கு? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ தெரியுதா? இந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்தா அவங்க எழுதுவாங்க. அப்போதைக்கு எழுதுவாங்க. அடுத்த டேர்ம்ல மறந்துருவாங்க. உங்களுக்கு நான் எதுக்கு நான் அத சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி இப்ப சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு அகர வரிசை, இகரம், ஊகரம்லாம் அப்படி ரொம்ப சிம்பிளானது. தமிழ் வந்து ரொம்ப சிம்பிளா படிக்கலாம். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள ரொம்ப ரொம்ப ஈஸியா படிக்கலாம் ஒரே வருஷத்துல. ஆனா வந்து இவங்க இப்படி குழப்பி குழப்பி வைக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகுது. சில பிள்ளைங்களால அ உயிர்மெய் எழுத்துக்கள ஞாபகத்துல வச்சுக்க முடியல. தொடர்ந்து அவங்களால அதாவது ரொம்ப இந்த பாடத்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறப்போ, அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வராம போயிடும்.
அது எப்படி சொல்றது? அதாவது நான் காலால நடக்கணும்னு சொன்னா, இல்ல நான் தலையால தான் நடப்பேன்னு சொல்ற மாதிரி, இப்படி இத வந்து நான் நியூ சவுத் வேல்ஸ் பாட என்ன பாடசாலைகள் கூட்டமைப்புக்கு நான் மெயில் அனுப்பலான்னு தான் இருக்கேன். ஆனா, அவங்களுக்கு இந்த வீடியோல நான் இப்ப பேசுறது மாதிரி எழுத முடியுமா என்னால? எழுதி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. நெறையா ஹோம் ஒர்க் வருது, நெறையா பாடம் வருது. வாரத்துக்கு 1 நாள் 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு இவ்ளோ போர்ஷன் வந்து குடுத்தா, எப்படி வந்து முடிக்க முடியும்? அப்போ நெறைய ஹோம் ஒர்க் வருது. நெறைய ஹோம் ஒர்க் வர்றதுனால என்ன பண்றாங்க, அங்க பாருங்க. இந்த ரெட் நோட்ல ஹோம் ஒர்க் எழுதணும். அப்புறம் வந்து இது போல ஒரு நோட் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க. அந்த பயிற்சி நூல்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க. இந்த பயிற்சி நூல்லையும் ஹோம் ஒர்க் எழுதணும். ஸோ ரெட் நோட்டு, பயிற்சி நூல் 2மே ஹோம் ஒர்க் எழுதுறப்போ, அவங்க வந்து ஆஸ்திரேலியன் ஸ்கூல்லயும் ஹோம் ஒர்க் பண்ணணும். அப்புறம் வந்து டியூஷன் போவாங்க. நெறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்து கிளாஸுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி, ஏதோ இந்த அன்பளிப்பு, லஞ்சம் குடுக்குற மாதிரி தின்பண்டம் வாங்கி குடுக்கணும். பீஸா நான்லாம் காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறப்பயே சொல்லுவேன். "சீக்கிரம் கிளம்பி போய் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு பீஸா வாங்கி தர்றேன்." அப்படின்னு சொல்லியே கூட்டிட்டு போவேன். அப்புறம் திரும்பி வர்றப்போ, நான் வந்த உடனே சமைக்க முடியாது இல்லையா? அப்படியே கடையில வாங்கி சாப்பிட குடுத்துட்டு கூட்டிட்டு வருவேன். சில சமயம் முடியலன்னா, வந்து தான் சமைக்கணும். ஒரு 1/2 நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை செலவு பண்றோம். நான் மனசுல இருந்து நான் பேசுவேன் எதுவா இருந்தாலும். 1/2 நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை செலவு பண்றோம். இந்தியாவுல இருக்கிறவங்கலாம் நிம்மதியா தூங்குவாங்க. நம்ம 1/2 நாள் செலவு பண்ணி ஸ்கூலுக்கு போறோம். 2 மணி நேரம் தான் கிளாஸ். அந்த பிள்ளைங்களும் பாவம் தான். 2 மணி நேரத்துக்குள்ள எது ஈஸி மெத்தேடு அத தான் சொல்லி தரணுமே தவிர, கஷ்டமான மெத்தேட குடுத்து கிளாஸ்ல இருக்கிற ஒரு 4 பிள்ளை நல்லா படிக்கும். 10 பிள்ளைங்க படிக்காது. 10 பிள்ளைங்களுக்கு குழப்பமா இருக்கும். 10 பிள்ளைங்களால அத வந்து வாசிக்கவே முடியாம கஷ்டப்படும். அவ்வளோ கஷ்டப்படுத்துனா அடுத்த வருஷம் எப்படி தமிழ் ஸ்கூலுக்கு வருவாங்க? இந்த பாடத்திட்டத்த பத்தி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க தமிழ் ஸ்கூல்ல. பாடத்திட்டத்த மாத்துறத பத்தி பேசுங்க. கொஞ்சமாவது நம்ம எ அம் அதாவது வாதத்துக்கு மருந்து இருக்கு. பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. இந்த மாரி பாடத்திட்டத்த நான் சொல்ற மாரி, அதாவது நான் சொல்றேன் அப்படிங்கிறதுனால இல்ல. எது ஈஸி மெத்தடோ அத நீங்க செஞ்சீங்கன்னா, பிள்ளைங்க எல்லாரும் வாசிப்பாங்க. எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த உயிர்மை எழுத்துக்கள் படிச்சுட்டா, அவங்களே இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து கதைகள்லாம் படிப்பாங்க. சின்ன பசங்க கதைகள் உண்மையிலே நான் சொல்றேன். உயிர்மெய் எழுத்துக்கள வந்து நம்ம பயங்கர கஷ்டப்படுத்தி, புஷ் பண்ணி, அத படி, இத படி, இப்படி இப்படின்னு நம்ம தொல்ல பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா அங்க மண்டையில ஏறாது. நான் உண்மைய சொல்றேன் மண்டையில ஏறாது. எல்லாத்துக்குமே தெரியுது. அதாவது சில வார்த்தைகள வாசிக்க தெரியுது. சில வார்த்தைகள் வாசிக்க தெரியுது. சில எழுத்துக்கள சொல்லத் தெரியுது. சிலது இன்கம்ப்ளீட்டாவே இருக்குது. படிக்க முடியல. ஈஸி மெத்தட் எதுவோ அத சொல்லிக் குடுங்க. எதுவுமே ஈஸியா சொல்லி தராம, இவ்வளவு இங்க பாருங்க. இது என் பொண்ணு எழுதியிருக்குது. ஆனா, அது அடுத்த வருஷம் அது மறந்துருக்கும். அடுத்த வருஷம் இது ஞாபகத்துக்கு இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து இது கிளாஸ்ல இவ்வளோ அழகா எழுதிட்டு வந்திருக்கு. ஆனா வாசிக்க சொன்னா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு பாக்ஸ குடுத்து, நெறைய பொம்மைகள குடுத்து, மஞ்ச கலர் பொம்மையெல்லாம் இந்த பாக்ஸ்ல போடுன்னா கரெக்ட்டா போடும். சிவப்பு கலர் பொம்மையெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸ்ல போடுன்னா போடும். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒவ்வொரு கலரு 18 விதமா இருக்குது. 18 விதமா இருக்கு. இப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து எல்லா பொம்மையிலயும் ஒரு ஒரு கலர் எடுத்து போடுன்னு சொன்னா எப்படி போடுவாங்க? இந்த சின்ன பிள்ளைங்களோட மைண்ட பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஒரு ஒரு பொம்மைய ஒரே கலர் பொம்மைய ஒரு இடத்துல போட்டா ஈஸியா போடுவாங்கல்ல. இத நீங்க நீங்க என்ன பண்றீங்க? 18 கலர் பொருள் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போடுன்றீங்க. எப்படி போடுவாங்க? 18 விதமா இருக்குது. இந்த எழுத்து 18 விதமா இருக்குது. இதே உயிரெழுத்துக்கள் வரிசையில பாருங்க. அ உயிர் இந்த பாருங்க. இந்த உயிரெழுத்துக்கள் வரிசையில பார்த்தீங்கன்னா, எல்லா எழுத்தும் இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியாததா நான் சொல்றேன். எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது. இது இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எங்க வித்தியாசமா இருக்குது? ஆ எங்க வித்தியாசமா இருக்குது? இங்க பாருங்க. இது இதுதான் வித்தியாசமா இருக்கு. இது 2ம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்து இது ஒண்ணுமே கிடையாது. இது ஐ தானே? இந்த ஐ வந்து என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஐல ஒண்ணுமே கிடையாது படிக்கிறதுக்கு. இந்த 3 வந்து ஒரு ஒரே ஃபார்மேட். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா, அந்த பிள்ளைங்க படிக்காததுனால, சரியா படிக்காதனால, அவங்களால வந்து ஒரு வ ஒரு வார்த்தைய கூட முழுசா வாசிக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? இப்ப அமைதி அப்படிங்கிறத வாசிக்க முடியுது. மை நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. ஆனா வந்து ஓடி அப்படிங்கிறத வாசிக்க முடியல. ஏன்னா தெரியுது. டீன்னா அந்த அந்த உகரம், ஊகாரத்த வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இந்த மெத்தட்ல சொல்லிக் குடுத்தா பிள்ளைங்க வந்து படிக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து உங்களோட சௌகரியம், உங்களோட விருப்பம், உங்களோட ஈகோவுக்காக இது பண்ணாதீங்க இது போல.
இது இப்படி தான் பாடம் சொல்லி தர்றாங்க. நான் வந்து என்னோட தமிழ் ஸ்கூல பத்தி நான் பேசல. புக்லயே அப்படித்தான் இருக்கு. இப்ப நான் இந்த 1ஆம் கிளாஸ் நான் எடுக்க போணும்னா, இப்படி தான் சொல்லி தரணும். ஏன்னா புக்ல அப்படித்தான் இருக்கு. பட் எனக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லி தர இஷ்டமே கிடையாது. நான் வந்து உயிரெழுத்துக்கள் படிப்ப சொல்லி தந்தேன்னா, நான் கண்டிப்பா 1 வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நான் எழுத சொல்லிக் குடுத்துருவேன். 216 எழுத்துங்கிறது ரொம்ப, ரொம்ப ஈஸி. ஆனா இந்த முறைப்படி சொல்லிக் குடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் தான் சொல்லி தருவீங்க. இது வந்து சரிப்பட்டு வராது. பிள்ளைகள வந்து மனச வந்து நோகடிக்கிறது, பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்துறது. ஏன்னா இந்த இத வந்து எழுதிட்டு வந்திருக்காங்களே தவிர தெரியாது. இப்ப பாருங்க அழகழகா எழுதியிருக்காங்க. இது என்ன எழுத்துனா தெரிய மாட்டேன்து. என்ன ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இதே ஆ வரிசை மட்டும் சொல்லுங்க. பாருங்க புள்ளி எடுத்துட்டா ஆ வரிசை. அது எப்படி உச்சரிக்கணும், அது எப்படி சொல்லணும்னு சொல்லி சொல்லிக் குடுத்தா, அடுத்த வாரம் ஒரு நாளைக்கு ஒரு இது சொல்லிக் குடுத்தா போதும். ஆ வரிசைன்னா 1 நாளு. அது இன்னும் மனப்பாடம் ஆவலையா? மறுபடியும். மனப்பாடம் ஆவலையா? மறுபடியும். அடுத்து ஆ வரிசை போலாம். இந்த மாரி நீங்க மத்த மனிதர்களுடைய அபிப்பிராயங்களையும், கருத்துக்களையும் கேட்டுக்க மாட்டேன். நான் இப்படியே தான் பண்ணுவேன்னு சொன்னா, அது வந்து மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாவீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் இத வந்து ஒரு இமெயிலா எழுதி அவங்களுக்கு அனுப்புனாலும், அது எந்த அளவுக்கு புரிய போதுன்னு தெரியல. நான் வந்து நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் பாடசாலை கூட்டமைப்பு இருக்கு இல்லையா? இங்க போட்டுருக்காங்க பாருங்க. அங்கருந்து தான் புக்கெல்லாம் வருது. இருங்க. இவங்களுக்கு மெயில் அனுப்பணும். இங்க இவங்களுக்கு வந்து மெயில் அனுப்பணும். ஆனா இது எவ்வளவு நம்மளால புரியும்படியுமா இது வந்து ஈஸியா தான் இருக்கு. நான் சொல்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா, இப்படிலாம் மாற்றி அமைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படியே தான் வச்சிருப்பேன். படிச்சா படிக்கட்டும், படிக்காட்டி போட்டும்னா, அது வந்து பெரிய தப்பு. அது வந்து உண்மையிலே பாவம். நம்ம வந்து ஒரு காலால ஈஸியா ஒரு விஷயத்த செய்ய முடியும்னா, அது ஏன் கஷ்டப்பட்டு செய்யணும்னு நான் கேட்கிறேன். இப்ப நம்ம மிக்ஸி வச்சிருக்கோம். இல்ல நான் மிக்ஸி வச்சிருக்கேன். நான் அம்மில தான் அரைப்பேன்னு புடிவாதம் பண்ணா நம்ம என்ன செய்றது? நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் கவனிச்சவங்களுக்கு நன்றி, வணக்கம்.